வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது ரயில்வேலேருந்து வேக்கன்சி வந்திருக்கு. பயங்கரமான வேக்கன்சி வந்திருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, இந்த ஆர்வி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வேக்கன்சி இருக்குது. அதுக்கு யார் யார் அப்ளை பண்ணணும், என்னென்ன ரோல் கொடுக்குறாங்க, எவ்வளோ சம்பளம்ன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டில் டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் வரும். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணிக்கலாம். சரியா? லோட் ஆகுது. ஓகே, எனக்கு லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பிடிஎஃப் இருக்குது. நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ். இது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது இந்த வேக்கன்சி. கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டேட்டு பப்ளிக் ஆனது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் 13/9, கிட்டத்தட்ட ஒரு 7 days முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு பப்ளிஷ் ஆனது. அண்டு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 14 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மந்த்து 14 ஸ்டார்ட் ஆகிருக்கு, செப்டம்பர் 14. அடுத்து க்ளோசிங் ஆகிறது வந்து 13/10. சரிங்களா? இன்னும் டைம் இருக்குது, நமக்கு கிட்டத்தட்ட 20 நாள் டைம் இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து பேமெண்ட் வந்து க்ளோசிங் டேட்டு 14/10. சரிங்களா? அப்ளிகேஷன் 13/10 முடியுது. பேமெண்ட் அடுத்த நாள் 14/10லேருந்து 15, 2 நாள் டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் தான் அடுத்த நாள் 16/10/2024. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். நீங்கள் அப்போ வந்து உங்களோட இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் கொடுத்துருக்கிற விஷயம். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சரியா? நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக டீட்டெயில்டாக படிங்க, பொறுமையாக. ஓகே, என்னென்ன போஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் சூப்பர்வைசர் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் போஸ்டிங்கு. அண்ட் தென் ஸ்டேஷன் மாஸ்டர், அண்ட் தென் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் கேட்குறாங்க, அண்ட் சீனியர் கிளர்க்கு. இந்த கிட்டத்தட்ட 5 போஸ்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குது. அண்ட் தென் சேலரியும் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. சேலரி ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 29 above தான். சரிங்களா? 29 above தான் கொடுக்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டஃப்பாக இருக்காது. மேபி ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக வைக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, இந்த போஸ்டிங் இருக்கா? இதோட வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, சேலரியில் எவ்வளோ தராங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் சூப்பர்வைசருக்கு கிட்டத்தட்ட அவருக்கு லெவல் 7 பொறுத்து சேலரி. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 35,400, பார்த்திங்கன்னா 18லேருந்து 33 வயசு இருந்தால் போதும். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 36 வயசு. டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 1736 வேக்கன்சி இருக்குது டிக்கெட் சூப்பர்வைசருக்கு. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு லெவல் 6 பொறுத்து 35,400. ஸ்டார்டிங்கு 35,000. சரிங்களா? A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். இயர் வயசு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 18லேருந்து 33, 994 வேக்கன்சி. அடுத்து ட்ரெயின் மேனேஜர், அவருக்கு 29,200 ஸ்டார்டிங்கு, 3,114 வேக்கன்சி இருக்குது. இந்த மாதிரி வேக்கன்சி நிறையவே இருக்குது. ஒன் பை ஒன்னாக படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட், டிகிரி முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? இந்த டிகிரி தான் ஸ்பெசிஃபை பண்ணல, எந்த டிகிரினாலும் அக்செப்டபிள் தான். அண்ட் தென் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் அப்போ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா மால் ப்ராக்டிஸ் ஆகிடும், உங்களோட பேப்பர் வந்து வேலிடேஷன் ஆகாது. அடுத்து எத்தனை வகையான ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 எக்ஸாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு. மேக்ஸிமம் இது ரெலவெண்ட்டாக எல்லாமே ஆர்பிஐ பொறுத்த வரும். இதில் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டிங்கன்னா செகண்ட் ரவுண்டு.
சரிங்களா. செகண்ட் ரவுண்ட்லேயும் கம்ப்யூட்டர் பேஸ் தான். கம்ப்யூட்டர் பேஸ்னால் டைப்பிஸ்ட் இருக்கும். சரிங்களா. பேஸ்ட் ஆன் தான் நீங்கள் ரோல் பொறுத்து. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து ஆப்டிடியூட் இருக்கும், அண்ட் தென் டைப்பிங் ஸ்கில். சரிங்களா. ஃபஸ்ட் ரவுண்டு ஆப்டிடியூட், செகண்ட் ரவுண்டு டைப்பிங் ஸ்கில் இருக்கும். இந்த சீனியர் கிளர்க்கு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டைப்பிஸ்ட் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா. ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கால் லெட்டர் எல்லாமே சொன்ன மாதிரி இந்த 3 ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதோடனே உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். டீட்டெயிலாக படிச்சுட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி சென்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்கள் நியர்பை பிளேஸை கொடுத்துக்கோங்க, அப்போ தான் எக்ஸாம் பக்கமாக இருக்கும். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.